அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பவும் போல் ஒரு ஜாதகத்தை போட்டு நான் வளர்க்குறேங்க. அது எந்த ஜாதகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே போர்டில் போட்டிருக்கு இல்லைங்களா, இந்த ஜாதகம் தான். இந்த ஜாதகரோட கேள்வி என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ டைம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. சரி, நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எப்பயுமே ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்குறப்ப இந்த அடிப்படையான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வந்துடணும். அது என்னது அடிப்படையான விஷயங்கள் அப்படின்னாக்கா, உங்களுக்கு நான் எப்பயும் சொல்லுவேங்களா, லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு, அப்புறம் பார்த்திங்கன்னா அடிப்படையான விஷயங்கள்லாம் நிறையா சொல்லுவோம் இல்லைங்களா. சரி, அப்போ பார்த்தாக்க அதெல்லாம் ஞாபகப்படுத்திங்க. அப்போ ஒரு ஜாதகத்தில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, லக்னம் மகர லக்னம், ராசியும் பார்த்திங்கனாக்கா சந்திரன் அங்கேயே இருக்கிறாரா, அப்போ ராசியும் பார்த்திங்கனாக்கா மகர ராசி. அப்போ மகர லக்னம் மகர ராசி. அப்போ லக்னம் மகர லக்னம், லக்ன புள்ளி 25 டிகிரியில் இருக்குது. லக்ன புள்ளி 25 டிகிரியில் இருக்குது. அப்போ இந்த லக்னத்தை யாராவது சுபகிரகங்கள் பாபகிரகங்கள் யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எந்த பாபகிரகமும் பார்க்கல, எந்த சுபகிரகமும் பார்க்கல, எல்லா கிரகமும் அங்கேயே இருக்குது. அப்புறம் எங்கே போய் பார்க்குறது இல்லைங்களா. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சந்திரன், சுக்கிரன், செவ்வாய், குரு இவங்க எல்லாமே அங்கேயே இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப மெயினாக சந்திரன் 18 டிகிரியில் அங்கே இருக்கிறாரு. அவர் என்ன சந்திரனாக இருக்கிறாரு, வளர்பிறை சந்திரன். அப்போ வளர்பிறை சந்திரனாக இருந்தாலும் அங்கே ஒளி இல்லை. ஏன்னா சூரியன் இங்கே இருக்கிறாரு, அடுத்த வீட்டில். இதே இந்த வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒளி இருக்கும். அப்போ இந்த வீட்டில் ஒளி இல்லை. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வளர்பிறை சந்திரனாக இருந்தாலும் அங்கே ஒளி இல்லை. பட் அடுத்தது உங்களுக்கு அந்த வீட்டில் சுக்கிரன் இருக்கிறாரு, அவர் 9 டிகிரியில் இருக்கிறாரு. சந்திரன் 18 டிகிரியில் இருக்கிறாரு. செவ்வாய் 17 டிகிரியில் இருக்கிறாரு. செவ்வாய் உச்சமாக இருக்கிறாரு. குரு இங்கே நீச்சமாக இருக்கிறாரு, அவர் 28 டிகிரியில் இருக்கிறாரு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சந்திரன் 18 டிகிரி. இதில் ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வித்தியாசம் இருக்குது. டிகிரி வைஸ் பார்க்குறப்ப இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசம் இருக்குது. சந்திரனுக்கும் செவ்வாய்க்கும் தான் பார்த்தீங்கன்னாக்கா 1 டிகிரி வித்தியாசத்தில் இருக்கிறாங்க. மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா டிகிரி வித்தியாசம் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் இருக்கிறாங்க. எல்லாமே ஒரே மாதிரி சேர்ந்து இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சந்திரனும் செவ்வாயும் 1 டிகிரியில் இருக்கிறாங்க, ஒரே டிகிரியில் வித்தியாசத்தில் இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் 9 டிகிரியில் இருக்கிறாரு. குரு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 28 டிகிரியில் இருக்கிறாரு. அப்போ எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தரும் தனித்தனி இதில் இருக்கிறாங்க. இதில் சந்திரனும் செவ்வாயும் மட்டும் க்ளோஸாக இருக்கிறாங்க. இதை புரிஞ்சுங்க. ஓகே. அப்போ லக்னத்தில் சுபகிரகம் பாபகிரகம் ரெண்டுமே இருக்குது. அப்போ சுபகிரகம் அப்படின்னு சொல்கிறப்ப உங்களுக்கு சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருந்தாலும் ஒளி இல்லாதனால அதை ஒரு 50-50ன்ற மாதிரி வச்சுக்கலாம். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுக்கிரன் அவர் சுபகர், இயற்கை சூப்பர், அவரும் இங்கே இருக்கிறாரு. குரு நீச்சமாக இருக்கிறாரு, அவர் 28 டிகிரியில் இருக்கிறாரு, அவரும் இயற்கை சூப்பர் தான். அப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாய் 17 டிகிரியில் இருக்கிறாரு. அப்போ செவ்வாய் முக்கால் பாபார். அப்போ இங்கே செவ்வாய் சுபத்துவம் ஆகிறாரு. அது எப்படி சுபத்துவம் ஆகிறாரா, ரொம்ப க்ளோஸாக இல்லை. இப்போ சுக்கிரனும் செவ்வாயும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப க்ளோஸ் கிடையாது. அதே மாதிரி குருவும் செவ்வாயும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப க்ளோஸ் கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு ராசியில் இருக்கிறனால அங்கே சுபத்துவம் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகே. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இது புரிஞ்சுங்க. அப்போ எப்பவுமே குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துல தான் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல பலன் இருக்கும். அப்போ இங்கே குரு இங்கே இருக்கிறாருன்றப்ப இங்கே சுக்கிரனால வேணா செவ்வாய் ஓரளவுக்கு இதாவார், குரு இருக்கிறனால கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்படி இருக்கிறப்ப இதை புரிஞ்சுங்க. அப்போ இங்கே என்னென்னலாம் சொல்லலாம் இந்த லக்னத்தில். சரி, முதல்ல இந்த லக்னத்தை சொல்லுவோம். இந்த லக்னம் மகர லக்னம். மகர லக்னம் அப்படின்னாவே உங்களுக்கு அது என்ன ராசி, சரராசி. சரம் ஸ்திரம் உபயம் சொல்லுவோம் இல்லைங்களா. சரம் ஸ்திரம் உபயம், சரம் ஸ்திரம் உபயம், சரம் ஸ்திரம் உபயம், சரம். அப்போ சரராசி. அப்புறம் இது நிலத்துக்கு உண்டான ராசி. நிலம்ன்றது என்னது, பூமி. அப்போ பூமிக்கு உண்டான, அப்போ பூமி காரகன் யாருங்க, செவ்வாய். அப்போ பூமி காரகன் செவ்வாய் பார்த்தீங்கன்னாக்கா நிலராசிலே இருக்கிறாரு. அப்போ இந்த ஜாதகர் என்ன படிச்சிருப்பாரு. அப்போ இந்த இதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்குது, எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்குதோ அந்த கிரகத்தோட எண்ணங்கள், சிந்தனை, செயல்பாடு இதெல்லாம் இருக்கும். அப்போ இந்த ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செவ்வாய் தான் இங்கே அதிக சுபத்துவமாக இருக்குது. ஏன்னா செவ்வாய் அங்கே உச்சம், குருனாலையும் சுபத்துவமாகிறாரு, சுக்கிரனாலும் சுபத்துவமாகிறாரு. ரெண்டாவது இது சனியோட வீடாக இருந்தாலும் அந்த சனி லக்னாதிபதி, அந்த சனியும் பார்த்தீங்கன்னாக்கா குருவோட வீட்டில் இருக்கிறாரு, 3ஆம் வீட்டில், தைரிய வீரிய ஸ்தானத்தில், உபஜய ஸ்தானத்தில், வெற்றி ஸ்தானத்தில், சகோதர ஸ்தானத்தில், புகழ் ஸ்தானத்தில், முயற்சி ஸ்தானத்தில் சனி போய் அங்கே உட்காந்துருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செவ்வாய் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அதிக சுபத்துவம்.
அதிக சுபத்துவமாக இருக்கிறாரு. அப்போ வந்து இங்கே தனித்த புதனாக இருக்கிறாரு. அப்போ தனித்த புதன் அப்படின்றப்ப என்னது உங்களுக்கு 11ஆம் வீட்டில் லாபஸ்தானத்தில் தனித்த புதன் இருக்கிறாரு. அப்போ இந்த ஜாதகர் வந்து செவ்வாய் வீட்டில் புதனுக்கு ஆகாது தான். பட் அவர் வந்து பார்த்திங்கன்னா புதனோட சாரத்தில் தான் இருக்கிறாரு. பட் இருந்தாலும் அங்கே வந்து புதனோட சாரத்தில் இருந்தாருன்னா என்ன அர்த்தங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு அர்த்தம். பட் இருந்தாலும் அது செவ்வாயோட வீடு, செவ்வாயோட வீடு. அந்த செவ்வாய் என்ன ஆகிட்டார், அவர் உச்சமாயிட்டார். அவர் உச்சமாயிட்டார் அப்படின்றப்ப இங்கே வந்து செவ்வாய் சம்மந்தப்பட்ட, அப்போ இந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா செவ்வாய் தசையில் நல்லா படிச்சிருப்பார். இந்த ஜாதகர் பார்த்திங்கனாக்கா நடப்பு தசா புக்தி, ராகு தசை, சந்திர புக்தி. அப்போ இந்த ஜாதகர் பார்த்திங்கனாக்கா செவ்வாய் தசையில் நல்ல விதமாக இருந்திருப்பார். படிப்பு சம்மந்தப்பட்டு தான் பார்த்திங்கனாக்கா செவ்வாய் சம்மந்தப்பட்ட படிப்பு இந்த ஜாதகருக்கு இருந்திருக்கும். அப்போ என்னது செவ்வாய் சம்மந்தப்பட்டதுனாக்கா இப்போ நிலம் சம்மந்தப்பட்ட அப்படின்னாவே உங்களுக்கு என்னது, அப்போ சிவில் இன்ஜினியர், அந்த டிப்ளமோ சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி படிச்சிருக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இங்கே உயர்கல்விக்கு உண்டான இடம் வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே என்னது செவ்வாய். அப்போ செவ்வாய் வந்து 4ஆம் இடம் உயர்கல்வி. இங்கே ஆரம்ப கல்வி பார்த்திங்கனாக்கா கேது இங்கே இருக்கிறாரு. அந்த வீடு சனி, அந்த சனி வந்து நல்ல விதமாக தான் இருக்கிறாரு. 3ஆம் வீட்டில் உபஜய ஸ்தானத்தில் இருக்கிறாரு. அப்போ பார்த்திங்கனாக்கா அங்கே வெற்றி ஸ்தானம். அப்போ இந்த ஜாதகர் வந்து ஆரம்ப கல்வி பார்த்திங்கனாக்கா ஒரு மாதிரி கொஞ்சம் லைட்டாக டல்லாக இருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல விதமாக போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் டல்லாக இருப்பார். எப்போ டல்லாக இருப்பார், ராகு தசை ஆரம்பத்தில், செவ்வாய் தசை வரைக்கும் இவருக்கு ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா படிப்பில் கொஞ்சம் டல்லாக இருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த இடத்துல அதிக சுபத்துவம். அப்போ செவ்வாய் சம்மந்தப்பட்ட துறையில் இந்த ஜாதகர் வந்து படிச்சிருப்பார். அப்போ செவ்வாய்னாவே உங்களுக்கு என்ன, பூமி சம்மந்தப்பட்ட, அங்கே நெருப்பு சம்மந்தப்பட்ட, அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு யூனிஃபார்ம் சர்வீசஸ்ஸு, செவ்வாயோட காரகத்துவத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குதுல்ல உங்களுக்கு. யூனிஃபார்ம் சர்வீசஸ்ஸு, அங்கே மருத்துவம், அடுத்தது மருத்துவத்தில் எவ்வளோ விங் இருக்குது, அந்த மாதிரி இது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே யூனிஃபார்ம் சர்வீசஸ், போலீஸ் சம்மந்தப்பட்டது. யூனிஃபார்ம் சர்வீஸ்னாவே போலீஸ், ஆர்மி இதெல்லாம் வருது இல்லைங்களா, அந்த மாதிரி இது. அப்போ இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் இவருக்கு சுக்கிரனும் அங்கே பக்கத்துலேயே இருக்கிறனால, சுக்கிரன்றது என்னங்க, வீடு சம்மந்தப்பட்டது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நிலம்னா செவ்வாய், அந்த நிலத்து மேலே வீடு கட்டுறது சுக்கிரன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுக்கிரனும் பக்கத்துலேயே இருக்கிறதுனால இந்த ஜாதகர் வந்து வீடு நிலம் சம்மந்தப்பட்ட படிப்பு படிச்சிருப்பார். அப்போ சிவில் இன்ஜினியரு. அப்போ இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் தசை வரைக்கும் நல்ல விதமாக படிச்சிருப்பார். அதுக்கப்புறம் கொஞ்சம் சிக்கல் வந்து கொஞ்சம் பிரேக் ஆகி அதுக்கப்புறம் கொஞ்சம் தட்டு மாதிரி இவர் ராகு தசையில் வந்துட்டார். ராகு தசையில் வந்தோன்னே பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு ராகு சின்ன வயசில் வர ராகு வந்து அந்தளவுக்கு நல்லது பண்ணாது. அந்த கரெக்டாக அந்த பருவத்தில் வரணும். ஒரு 30 to 50 இல்லைன்னா 35 to 50 இந்த ராகு சுக்கிரன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி இதில் வந்தாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். இவர் பார்த்தீங்கன்னா ராகு தசை சின்ன வயசுலேயே வந்தனால இங்கே சில நெகட்டிவ்ங்க இருக்குது. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னா முக்கியமாக என்னது, உங்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் சிக்கல்கள் வந்துருச்சுக்கோ. அதனால் இருந்தாலும் வந்து படிப்பு ரொம்ப மோசம் அப்படின்ற மாதிரி இல்லை. இவருக்கு தேவையான படிப்பு இவர் படிச்சிருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவர் இவரோட எண்ணங்கள், சிந்தனை, செயல்பாடு இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் சம்மந்தப்பட்டதாகவே இருக்கும். அப்போ செவ்வாய்ன்றது என்னது, உங்களுக்கு சுறுசுறுப்பு இருக்கும், அங்கே கோபமும் இருக்கும், முன்கோபம் இருக்கும், எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்கும். அதை பேசுகிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கோபம் வருது, மூஞ்சை தூக்குறது. ஏற்கனவே சந்திரன் வேறு அங்கே இருக்கிறாரு. அப்போ மூஞ்சை தூக்குறதுறப்ப மூஞ்சை டக்குன்னு மாற்றுறது, மூஞ்சை சுன்றது, கோபம் வந்துச்சுனாக்கா இந்த மாதிரி ஒரு அமைப்பு. அப்போ இந்த ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னா மகர லக்னம் அப்படின்னாவே அது சரராசி. அப்போ சரராசின்றது எப்பவுமே இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா துருன்னு இருப்பார், ரொம்ப ஸ்பீடாகவே இருப்பார். ஏன்னா சரராசிக்காரங்களாம் அப்படி தானே இருப்பாங்க இல்லைங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு துருன்னு இருப்பார். ரெண்டாவது சந்திரன் வந்து 18 டிகிரியில் இருக்கிறாரு. சந்திரன் வந்து அந்த வீட்டில் இருந்தால் பொதுவாக நம்ம சொல்ல போனாக்கா சந்திரன் வந்து அவரோட கேரக்டர் என்னது, உங்களுக்கு மூட் ஸ்விங் அப்படின்னாவே உங்களுக்கு என்னது, மனசு ஒரு நிலையாகவே இருக்காது, ரொம்ப ஸ்பீடாகவே இருப்பாங்க. அதே சமயத்தில் வந்து தன்னை வந்து முன்னிலைப்படுத்திக்குவாங்க. எந்த விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா தன்னை வந்து முன்னிலைப்படுத்திக்குவாங்க. இப்போ திடீர்னு ஒரு வேலை செய்கிறோம், இல்லை ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், இல்லை அவங்க வீட்டிலே ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னாக்கா இவரே முன்னாடி வந்து என்ன எல்லாமே பண்ணுறான் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவார். இப்போ யாருக்காவது இது உடம்பு சரியில்லை அப்படின்னாக்கா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவரை கூப்பிட்றாங்க அப்படின்னா இவரே வந்து முன்னிலை அவரை படுத்திக்குவார். நானே எல்லாம் பார்த்துக்கிறேன், நீங்கள் இது கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். அந்த மாதிரி ஒரு இது கரெக்டாக. இது மட்டும் இல்லை, பொதுவாக இவர் எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா தன்னை முன்னிலைப்படுத்திக்குவார். ஏன்னா சந்திரன் அப்படின்னாலே டக்குன்னு வந்து முன்னாடி வந்து நிற்குவாங்க, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அப்போ சந்திரன் வந்து அதே மாதிரி இந்த ஃபேஸ் வந்து டக்குன்னு மூஞ்சை கட்டுவாங்க, மூஞ்சை தூக்குவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா பிரைட்டாக இருப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே டல்லாவாங்க. ஏன்னா அந்த மூட் ஸ்விங்
அப்போ மூட் ஸ்விங்கிற மனசு, நம்மளோட உடம்பு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அப்படி தான். திடீர்னு டயர்டாக இருப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அது எப்படி? அதுதான் வளர்பிறை தேய்பிறை, வளர்பிறை தேய்பிறை. இது மாதிரி மூட் ஸ்விங் அப்படியே மாறி மாறி இது வரனால, அந்த மூடு வந்து மாறி மாறி வரனால இது மூட் ஸ்விங். அந்த அந்த கேரக்டர்லேயும் இந்த ஜாதகர் இருப்பார். ஏன்னா சந்திரன் அங்கே இருக்கிறார் இல்லைங்களா லக்னத்திலேயே. அப்போ லக்னன்றது என்னது? இந்த ஜாதகர் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் பார்த்தீங்கன்னாக்கா லக்னம். அப்போ அந்த வீட்டில் சுக்கிரன் இருக்கிறாரு. அப்போ சுக்கிரன் அப்படின்றப்ப உங்களுக்கு சுக்கிரனுக்கு உண்டான கேரக்டர் என்னது? உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா காரு, வீடு, வாகனம், வண்டி, அடுத்தது காமம் சம்மந்தப்பட்டது, இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுக்கிரனோட டிபார்ட்மெண்ட்டு. அப்போ இந்த ஜாதகருக்கு அதெல்லாம் இருக்கும். காருன்னாக பைத்தியமாக இருப்பார். அதே மாதிரி செவ்வாய், அப்போ பூமி சம்மந்தப்பட்டது, அங்கே ஃபயர்னா நெருப்பு சம்மந்தப்பட்ட இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு நல்ல விதமாக இருக்கும், பிடிக்கும். அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லாம் அவருக்கு பிடிக்கும், நெருப்பு சம்மந்தப்பட்ட. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுக்கிரன் சம்மந்தப்பட்ட. அதே மாதிரி இந்த செவ்வாயில் சொல்ல போனாக்கா யூனிஃபார்ம் சர்வீசஸ் என்று சொல்லக்கூடிய அது மருத்துவம், அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனால் மருத்துவத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு செவ்வாயும் சனியும் சுபத்துவமாக இருக்கணும். இங்கே செவ்வாயும் சனியும் சுபத்துவமாக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாயும் சனியும் சுபத்துவமாக இருக்குது. சனி வந்து இங்கே 3ஆம் வீட்டில் இருந்து அந்த 25% மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் அது ஒரு உபஜய ஸ்தானம். ரெண்டாவது வந்து குருவோட வீடு. அந்த குரு பார்த்தீங்கன்னாக்கா பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாரு, ப்ளஸ் நீச்ச பங்கத்தில் வர அவர் இருக்கிறாரு, சனியோட வீட்டில் வர இருக்கிறாரு. ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா புரிஞ்சுங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டர். நீங்கள் என்ன படிக்கணும்னு சொன்னாலும் எல்லாம் படிப்பார். ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் அப்படின்றப்ப பயாலஜி. புதன்றது பார்த்தீங்கன்னா செவ்வாய் வீட்டில் இருக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லாம் இந்த ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல, ஏன்னா கேது வந்து இங்கே இருக்கிறாரு 2ஆம் வீட்டில். கேது அங்கே இருக்கிறாருன்றப்ப உங்களுக்கு ஆரம்பத்தில் வந்து என்ன பண்ணுவார்? ஃபஸ்ட்டு வந்து அவர் கேது வந்து ஃபஸ்ட்டு கெடுப்பார் அப்படின்னாக்கா செகண்ட் ஹாஃபில் நல்ல விதமாக பண்ணுவார். ஃபஸ்ட் ஹாஃபில் நல்ல விதமாக வச்சுருந்தாலும் செகண்ட் ஹாஃப் வந்து இது கெடுப்பார், அந்த மாதிரி. அப்போ இந்த 2ஆம் வீட்டில் வந்து கேது இருக்கார். அந்த வீட்டு அதிபதி சனி, அந்த சனி 3ஆம் வீட்டில் இருக்கிறனால அப்போ படிப்பு பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்திருக்கும். அப்படி ஸ்லோவாக இருந்தாலும் நல்லா படிக்கக்கூடிய ஆள், நல்ல பிரெயினியும் வந்து நல்ல விதமாக இருக்கும், பிரெயினியாக தான் இருப்பார். பட் இருந்தாலும் கேது அங்கே 2ஆம் வீட்டில் இருக்கிறனால ஆரம்ப கல்விக்கு அங்கே சிக்கல்கள் வந்துடும். சரி, ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செவ்வாய், அடுத்து குரு அப்படின்றப்ப உங்களுக்கு என்னது? தனிச்சு குரு இருந்தால் தான் பிரச்சனை. அப்போ குரு வந்து இத்தனை கிரகத்தோட சேர்ந்துருக்கிறார் அப்படின்றப்ப உங்களுக்கு எப்பயுமே இந்த ஜாதகத்தை கையில் காசு இருக்கும், காசு பிரச்சனை வராது. எப்பயுமே ஏதோ ஒரு ரூபத்தில் யார் காசாவது இவர் வந்து சரி அடுத்தவங்க காசாக இருந்தாலும் இவர்கிட்ட அவர் காசு இங்கே இருக்கும். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு காசு பிரச்சனை, பண பிரச்சனை, பொருள் பிரச்சனை, இது மாதிரிலாம் இவருக்கு வராது. ஆக மொத்தம் இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பணம் சம்மந்தப்பட்டது, பூமி சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி சுக்கிரன் சம்மந்தப்பட்ட காரு, வீடு, வாகனம், இது எல்லா யோகமும் இந்த ஜாதகருக்கு உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அம்மா பிள்ளை, இந்த ஜாதகர் வந்து அம்மா பிள்ளை. சந்திரன் வந்து கூட இருக்கிறாரு. அந்த வீட்டு அதிபதியை வந்து சந்திரன் வந்து அவர் வீட்டை அவர் பார்க்குறாரு. அப்போ இத்தனை கிரகமும் அந்த 7ஆம் வீட்டை பார்க்குறாங்க. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 4 கிரகமும் இங்கே வந்துருச்சு. அது சரராசி, மகர ராசி. அங்கே வந்து காரியத்தில் கண்ணா இருப்பார். ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்து எல்லாம் இது பண்ணாலும் இந்த ஜாதகர் காரியத்தில் கண்ணா இருப்பார், அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து மகர லக்னம், மகர ராசி, செவ்வாய், குரு, சுக்கிரன், சந்திரன், இவ்வளோ பேரும் இங்கே இருக்கிறாங்க. இதில் வந்து 4 பேரும் முக்கியமான ஆளுங்க எல்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா? முக்கியமான கிரகங்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க. இதில் வந்து ஒரு சில யோகங்கள்லாம் இருக்கு நம்ம சொல்லலாம். பட் யோகங்கள் சொன்னாலும் அந்த டிகிரி வைஸ் பார்க்குறப்ப ரொம்ப க்ளோஸில் இருந்தால் தான் அந்த யோகம் வந்து வேலை செய்யும். இதில் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சந்திரனும் செவ்வாயும் பாருங்க ஒரே டிகிரியில் இருக்கிறாங்க. சந்திரன் 18 டிகிரி, செவ்வாய் வந்து 17 டிகிரி. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரே டிகிரி வித்தியாசத்தில் இருக்கிறதுனால அங்கே சந்திர மங்கள யோகம். சந்திரனும் செவ்வாய்ன்றது மங்களன், இப்போ சந்திரன்றது சந்திரன். அப்போ சந்திர மங்கள யோகம். இப்போ சந்திர மங்கள யோகம்ன்றது என்னது? பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இவருக்கு வந்து அந்த யோகங்கள்லாம் இவருக்கு அந்தந்த தசாபுக்தி டைமில் இவருக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செவ்வாயும் குருவும் குரு மங்கள யோகம், சந்திர மங்கள யோகம், குரு மங்கள யோகம், குரு சந்திர யோகம். சந்திரன் குரு இருக்கான், அப்போ குரு சந்திர யோகம். அடுத்தது சுக்கிரனும் செவ்வாயும் இருக்கிறதுனால பிருகு மங்கள யோகம். அப்போ இங்கே என்னென்ன யோகங்கள்லாம் இருக்குது பாருங்க. சந்திர மங்கள யோகம், குரு மங்கள யோகம், குரு சந்திர யோகம், பிருகு மங்கள யோகம். இத்தனை யோகங்கள் இங்கே இருக்குது. பட் இத்தனை யோகங்கள் அங்கே சொன்னாலும் அது முழுசாக வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து சந்திரனும்
செவ்வாயும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிகிரியில் க்ளோஸாக இருக்கிறாங்க. மற்றவங்களாம் டிகிரி வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா இது விலகி இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா மற்ற யோகம்லாம் பெருசாக வேலை செய்யாது. ஆனால் அங்கே சந்திர மங்கள யோகம் மட்டும் வேலை செய்யும். அப்போ இந்த ஜாதகருக்கு பூமி சம்மந்தப்பட்ட விஷயம். அப்போ பூமி யோகம். அப்போ பூமி யோகம்னா இவர் செய்யக்கூடிய வேலையே வந்து பூமி சம்மந்தப்பட்டதான் இல்லைங்களா? சிவில் இன்ஜினியராக இருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு கரெக்டாக இவர் இந்த ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அவர் என்ன படிக்கணுமோ கரெக்டாக அந்த ட்ராக்லேயே வந்துட்டார். இவர் நல்ல விதமாக அவரோட ட்ராவல் வந்து நல்ல விதமாக இருக்கும். அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இவரோட தொழில் எல்லாமே பூமி சம்மந்தப்பட்டதாகவே இருக்கும். அந்த பூமி சம்மந்தப்பட்டது அப்படின்னாவே அது மேலே பூமிக்கு மேலே வீடு கட்டுறது. அதுக்கு சுக்கிரன் பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டு வீட்டிலே உட்காந்துருக்கிறாரு. செவ்வாய் வந்து பகை வீடாக இருந்தாலும் அங்கே தான் உச்சமாவார். அது இப்போ குரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே நீச்ச பங்கமாக இருக்கிறாரு. குருக்கும் அது பகை வீடு தான், பட் இருந்தாலும் ஓகே. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இது பார்த்து சந்திரனுக்கு வந்து யாருமே பகை இல்லை, எல்லாமே சமம் தான். நீச்சம், உச்சம், ஆட்சி, சமம், இந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து சந்திரன் வந்து இங்கே சமம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே. அப்போ இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன் சம்மந்தப்பட்டது, சுக்கிரன் சம்மந்தப்பட்டது, செவ்வாய் சம்மந்தப்பட்டது, குரு சம்மந்தப்பட்டது, இது எல்லா யோகங்களும் இவருக்கு எவ்வளோவில் அந்த டிகிரிக்கு தகுந்த மாதிரி எவ்வளோவில் கிடைக்கணுமோ கரெக்டாக அவ்வளோவில் கிடைக்கும். இதில் மெயினாக பூமி சம்மந்தப்பட்டதில் நல்ல விதமாக இருக்கும். செவ்வாயும் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே உச்சமாக இருக்கிறாரு. இது புரிஞ்சுங்க. ஓகே. அடுத்தது 2ஆம் வீட்டில் கேது இருக்கிறனால, கேது இருந்தாவே என்ன பண்ணுவாருங்க, ஃபஸ்ட்டு கெடுப்பார், அப்புறமா கொடுப்பாரு. இல்லைன்னா ஃபஸ்ட்டு கொடுப்பாரு, அப்புறம் கெடுப்பார். அந்த மாதிரி பண்ணுவார். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா கேது வந்து எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டில் ஒரு ஞானத்தை கொடுப்பார். வேறு ஒன்றுமே கொடுக்க மாட்டார். அவர் ஞானத்தை தான் கொடுப்பார். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கேது அந்த வீட்டில் இருக்கிறாருன்றப்ப அந்த வீட்டு ஆதிபத்தியம் என்னது, உங்களுக்கு தனம், குடும்பம், வாக்கு. அப்போ தனம், குடும்பம், வாக்கு, பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அங்கே பற்றாக்குறை, பொருளாதார ரீதியாக அங்கே பிரச்சனை, அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குடும்பத்தாரோட அங்கே பிரச்சனை, சண்டை வராதனாலே இருக்காது. ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். பட் பிரச்சனை வரும், திருப்பியும் சமாதானப்படுத்துறது, சரியாயிடும், ஆட்டோமேட்டிக்காக சரியாகிறது. இந்த மாதிரி அதாவது சண்டை போட்டாலும் மறுபடியும் வந்து தன்னால் வந்து பேசிடுறது. அந்த மாதிரி என்ன காரணம், தன்னால் வந்து பேசுறது காரணம் சந்திரன் மூட் ஸ்விங். ஒரு டைமில் சண்டை போடுறது திருப்பியும் பார்த்தீங்கன்னா நார்மலாகிடுறது, சண்டை போடுறது நார்மலாக இப்படியே இருக்கிறது. அது பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல தனம், குடும்பம், வாக்கு. அப்போ தன விஷயத்தில் அங்கே பிரச்சனை, பொருளாதார ரீதியில் கொஞ்சம் பிரச்சனை, குடும்ப விஷயத்தில் குடும்பத்தாரோடு கொஞ்சம் சண்டை சச்சரவு இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ சரியாகும், வரும், போகும், இந்த மாதிரிலாம் இருக்கும். அடுத்தது வாக்கு, பேச்சு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிலையான பேச்சாக இருக்காது, மாறி பேசுவார். ஏன் அப்படி கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு கேது அங்கே இருக்கிறனால அந்த பேச்சையும் வந்து கெடுப்பார். அப்போ மாறி பேசுவார். சந்திரன் 2ஆம் வீட்டில் இருந்தாலும் அவங்க பேச்சு பார்த்தீங்கன்னா மாறுபார். ஏன்னா அது மூட் ஸ்விங். அப்போ கேதும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறப்ப அங்கே கண்ணாப்பண்ணான்னு பேசுகிற மாதிரி வரும், கோவமாக பேசுகிற மாதிரி வரும். அப்போ தன்னால் பார்த்தீங்கன்னாக்கா அவர் அதான் கேதுனாலே என்னங்க ஒரு ஞானத்தை கொடுப்பாரு. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து கெடுக்கிறாரு அப்படின்னாவே அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அவரே வந்து சமாதானப்படுத்துறது. இதுதான் மாறி வந்து கேது வந்து அந்த மாதிரி பண்ணுவார். அப்போ தனம், குடும்பம், வாக்கு அந்த இடத்துல வந்து கேது 19 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு. பார்த்துங்க, அந்த வீடு சனியோட வீடு. அந்த சனி வந்து எங்கே உட்காந்துருக்கிறாரு, அவர் பார்த்தீங்கன்னாக்கா 3ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. 3ஆம் வீடுன்றது என்னது, தைரிய வீரிய ஸ்தானம். அப்போ தைரிய வீரிய ஸ்தானம் ப்ளஸ் அந்த இடத்துல நண்பர்களும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வருவாங்க. தொடர்புக்கு உண்டான ஸ்தானம், முயற்சிக்கு உண்டான ஸ்தானம், புகழுக்கு உண்டான ஸ்தானம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 3ஆம் இடம். மொத்தத்தில் வெற்றி ஸ்தானம், உபஜய ஸ்தானம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனி உட்காந்துருக்கிறார் அப்படின்றப்ப அந்த இடத்துல வந்து தைரிய வீரியங்கள், சனி அங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு சேஃபான இடம் தான் அது. ஏன்னா சனி அங்கே இருக்கிறாரு அப்படின்றப்ப எப்பவுமே அந்த உபஜய ஸ்தானம் அப்படின்னாவே அங்கே பாவகிரகங்கள் இருந்தால் நல்லது அப்படின்ற இதில் உங்களுக்கு சனி அங்கே இருந்தால் நல்லது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சனி வந்து அங்கே இருந்து அங்கே தைரியம், வீரியங்கள், அதான் தைரியமாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அங்கே தைரியம் பெருசாக இருக்காது. அங்கே எந்த அளவுக்கு தைரியம் இருக்குதோ அந்த அளவுக்கு பயமும் இருக்கும். ஏன்னா சனியோட இதே பார்த்தீங்கன்னாக்கா அப்படி தான். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல 3ஆம் வீட்டில் தொடர்புக்கு உண்டான இடம். அந்த இடத்துல வந்து தொடர்புக்கு உண்டானது சனி அங்கே இருக்கிறனாவே அங்கே கெடுப்பார். சனி எங்கே இருந்தாலும் அங்கே இருக்கிற இடத்துக்கு கெடுப்பார், பார்க்குற இடத்துக்கு கெடுப்பார். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 3ஆம் இடத்துல அந்த மாதிரி பிரச்சனைலாம் பெருசாக வராது. ஆனால் தைரிய வீரியத்தன்மையாக கொஞ்சம் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம. அதே மாதிரி இந்த தைரிய வீரியம் இல்லைன்னாவே என்ன பண்ணுறதுங்க, அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணியாவே இருக்கணும், அடுத்தவங்களை சார்ந்தே இருக்கணும். அப்போ அடுத்தவங்களை சார்ந்தே இருக்கணும், எப்பயுமே நம்ம பாதுகாப்பாகவே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த ஜாதகருக்கு ஒரு எண்ணங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அவர் ஒரு வண்டியில் வந்து ரொம்ப ஸ்பீடாக போனாலும் சரி, ரொம்ப ஸ்லோவாக போனாலும் சரி, எப்படி போனாலும் சரி, அவர் பார்த்தீங்கன்னாக்கா சேஃபாகவே நம்ம போகணும், பாதுகாப்பாகவே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல 3ஆம் வீட்டில் சனி இருக்கிறது சேஃப், நல்ல விதமாக ஒரு பாதுகாப்பான இடத்துல தான் சனி இருக்கிறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. குருவோட வீடு வேறு,
பரிவர்த்தனை யோகத்தில் வேறு இருக்கிறாங்க. அப்போ பார்த்துங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நடப்பு தசாபக்தி ராகு தசை சந்திர பக்தி, அதையும் மனசில் வச்சுங்க. அடுத்து 4ஆம் வீடு. அப்போ 4ஆம் வீடுன்றது என்னது? அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வீடு வாகனம் வண்டி மேற்படிப்பு, அந்த இடத்துல சுகஸ்தானம், தொடர்புக்கு உண்டான சாதனம் இல்லை, அந்த இடம் பார்த்திங்கன்னா சொத்துக்கு உண்டான ஸ்தானம். அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செவ்வாய், இந்த வீட்டு அதிபதி செவ்வாய். அந்த செவ்வாய் என்ன ஆகிட்டார்? இங்கே உச்சமாயிட்டார். அப்போ உச்சமாயிட்டார் அப்படின்றப்ப அந்த அந்த இடத்துல இந்த ஜாதகரோட ஏஜுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்டது. அப்போ படிப்பு சம்மந்தப்பட்டது இந்த ஜாதகர் செவ்வாய் சம்மந்தப்பட்ட படிப்பு படிச்சிருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வீடு வாகனம் வண்டி மொத்தத்தில் சுகஸ்தானம், அந்த வீட்டில் என்னென்ன ஆதிபத்தியம் இருக்குதோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு எல்லா யோகமும் கிடைக்கும். செவ்வாய் தசை முடிஞ்சு போச்சு, புக்திங்களில் அந்தரங்களில் இவருக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன வீடு இது? எதுக்காக வந்து இவருக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அதாவது 4 கிரகமும் இங்கேயே இருக்கிறாங்க, லக்னத்திலே இருக்கிறாங்க. அப்போ இத்தனை விதமான அமைப்பும் பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு இந்த ஜாதகருக்கு எல்லா அமைப்பும் இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீட்டு ஆதிபத்தியம், 4ஆம் வீட்டு ஆதிபத்தியம், 4ஆம் வீட்டு அதிபதி இங்கே இருக்கிறாரு, 5ஆம் வீட்டு அதிபதி இங்கே உட்கார்றாரு, 6ஆம் வீட்டு அதிபதி தான் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே உட்காந்துருக்காரு. அப்போ 6ஆம் வீட்டு அதிபதி இங்கே உட்காந்துருக்கு. அப்போ 6ஆம் வீட்டு அதிபதி அப்படின்றப்ப உங்களுக்கு என்னது? கடன், நோய், எதிரி, இது போன்ற அமைப்பு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா புதன் வந்து இங்கே அவரோட பார்வை இங்கே இருக்குது 5ஆம் வீட்டில். அப்போ 5ஆம் வீடு அப்படின்றப்ப பூர்வ புண்ணியம், பூர்வீகம் சம்மந்தப்பட்டது, குழந்தைகள், அதிர்ஷ்டங்கள், தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, அந்த இடத்துல காதல் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? அப்போ இந்த காதல் சம்மந்தப்பட்டது அப்படின்னாவே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரன் லக்னத்திலே இருக்கிறாரு, அவர் ஃப்ரெண்டு வீட்டிலே இருக்கிறாரு, குரு பார்க்குறாரு அந்த வீட்டை. அப்போ அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வலுப்பெறுது. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் வந்து இங்கே லக்னத்திலே இருக்கிறனால அங்கே இந்த ஜாதகருக்கு அந்த காதல் சம்மந்தப்பட்டது சுக்கிரன் எப்போ சம்மந்தப்படுறாரோ அப்போல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து சுக்கிரன் காதல் சம்மந்தப்பட்டதும் இல்லை, அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம், குழந்தைகள், வீடு, அது வீடுனாக்கா உங்களுக்கு பூர்வ புண்ணியம், அந்த பூர்வ புண்ணியம் பூர்வீகம் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு நல்ல விதமாக இருக்கும். பூர்வீகம் சம்மந்தப்பட்டது, தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு நல்ல விதமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஏன்னா 5ஆம் இடம் வந்து உங்களுக்கு எண்ணங்கள், மனம் சாணம். இப்போ எண்ணங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக சுக்கிரன் எப்போ சம்மந்தப்படுறாரு, ஏன்னா அந்த வீட்டு அதிபதி இல்லைங்களா, சுக்கிரன் எப்போ சம்மந்தப்படுறாரு அப்படின்றப்ப அதை இப்போ சுக்கிரனோட தன்மை வந்து அங்கே சுக்கிரனோட கேரக்டர் வந்து அங்கே வெளிப்படும். அப்போ சுக்கிரன் அப்படின்னாவே உங்களுக்கு என்னது? வீடு வாகனம் கிடையாது. வீடு வாகனம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 4ஆம் வீடு, இந்த இடத்துல வந்து அந்த வீட்டு ஆதிபத்தியத்துக்கு தகுந்த மாதிரி சுக்கிரன் என்ன பண்ணுவாரோ அது பண்ணுவார். அப்போ அந்த வீட்டுக்கு என்னது? உங்களுக்கு சுக்கிரன் என்ன பண்ணுவார்? பூர்வீகம் சம்மந்தப்பட்டது. அப்போ பூர்வீகத்தில் வீடு கட்டலாம், ஏன்னா அந்த வீட்டுக்கு உண்டான கிரகமும் இங்கேயே உட்காந்துருக்கிறாரு, யார்? சுக்கிரன் தான், அந்த 5ஆம் வீட்டு சம்மந்தப்பட்டது. அப்போ பூர்வீக சொத்தில் இவர் வீடு கட்டுறது கூட சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அது எப்போ? அந்த சுக்கிரன் சம்மந்தப்படுற எப்போ சுக்கிரன் சம்மந்தம், அது அந்தரமாக இருக்கட்டும், புத்தியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அந்த மாதிரி. ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா ஏன்னா தசை வந்து பின்னால் இருக்குது, ஏன்னா அதுக்காக தான் வந்து புக்தி அந்தரம்னு சொல்கிறது காரணம் என்ன கேட்டிங்கன்னா சுக்கிர தசை பின்னால் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப வந்து அதை பற்றி நம்ம இப்போ பேச வேண்டாம். இப்போ வந்து இவருக்கு 5ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தை வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஜாதகர் வந்து அந்த வீட்டு அதிபதி 5ஆம் வீட்டு அதிபதி லக்னத்தில் இருக்கிறனால இந்த ஜாதகருக்கு அந்த கொடுப்பனம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 6ஆம் வீடுன்றது என்னது? கடன், நோய், எதிரி சம்மந்தப்பட்டது. கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் வீட்டோட ஆதிபத்தியம். அந்த வீட்டு அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா 11ஆம் வீட்டில் லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு. அந்த வீட்டு அதிபதி யார்? செவ்வாய். அந்த வீட்டு அதிபதி செவ்வாய் வந்து எங்கே உட்காந்துருக்கிறாரு? அவர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உச்சமாயிருக்கிறாரு, சனியோட வீட்டில் உச்சமாயிருக்கிறாரு, லக்னத்திலே இருக்கிறாரு. அப்போ இந்த 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 ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு அந்த வீட்டு அதிபதி எங்கே உட்காந்துருக்கிறாரு? அவர் லாபஸ்தானத்தை உட்காந்துருக்காரு, இருந்தாலும் பகை வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு வியாதி சம்மந்தப்பட்டது, நோய் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது வரும். அதே மாதிரி எதிரி சம்மந்தப்பட்டதும் வருவாங்க, வம்பு, வழக்கு, இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல வரும். இதே வந்து இவர் வந்து ஃப்ரெண்டு வீட்டில் உட்காந்துருந்தாருன்னா அவர் வந்து மறைமுகமான தன லாபம், ஷேர் மார்க்கெட்டு,
இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ இங்கே வந்து சுபத்துவம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இல்லை. பட் என்னென்னா இந்த வீட்டு அதிபதி வேணால் சுபத்துவமாக இருக்கிறாரு, இந்த வீட்டு அதிபதி. ஆனால் இவர் வந்து டைரெக்டாக சுபத்துவம் இல்லை. இவர் வேணால் சுக்கிரன் வீட்டை பார்க்குறாரு, தனித்த புதன் தான், அவர் சுபர் தான், இயற்கை சுவர் லிஸ்ட்டில் வருவார். அப்போ இயற்கை சுவர் அப்படின்றப்ப உங்களுக்கு குரு சுக்கிரன் சொன்னாலும் அந்த இடத்துல வளர்பிறை சந்திரன் தனித்த புதன். அப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த லிஸ்ட்டில் வரனால அங்கே தனித்த புதனாக இருக்கிறப்ப இவர் பகை வீட்டில் இருக்கிறாரு அப்படின்றப்ப சுக்கிரன் வீட்டை அவர் பார்க்குறாரு அப்படின்றப்ப இங்கே 5ஆம் வீடு ஸ்ட்ராங் ஆகுது, புதனும் பார்க்குறாரு, குருவும் பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 5ஆம் வீடு நல்லா இருக்குது. பட் 6ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 11ஆம் வீட்டில், 6ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் வீட்டில். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறைமுகமான தன லாபம் வரும். பட் அந்த வீட்டு அதிபதி இவருக்கு எதிரி. பட் அந்த எதிரியாக இருந்தாலும் அவர் சேஃபாக தான் இருக்கிறாரு, பார்த்துங்க. அப்போ இதை வந்து புரிஞ்சுங்க. அப்போ இவருக்கு மறைமுகமான தன லாபமும் வரும், ஆனால் வியாதி சம்மந்தப்பட்டது வரும். கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி ஏதாவது வந்தாலும் அதில் வந்து இவர் வெற்றி அடைவார். என்ன காரணம்? அவர் 11ஆம் வீட்டில் உபஜயஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. அப்போ உபஜயஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு, புதன் தனித்த புதன் உட்காந்துருக்கிறாரு அப்படின்னாவே உங்களுக்கு 11ஆம் வீட்டில் புதன் இருந்தாவே உங்களுக்கு அவர் சாதுர்த்தியமாக அவர் அப்படியே அமைதியாக அவர் பாட்டுக்கு அவர் என்ன காரியத்தை சாதிக்கணுமோ அவர் பாட்டு பண்ணுவார். பட் இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் அந்த அமைதியெல்லாம் இருக்க மாட்டார். பொதுவாக வந்து புதன் வந்து இப்போ 11ஆம் வீட்டில் வந்து தனிச்சு இருந்தாக்கா இவர் வந்து அவர் காரியத்தில் அவர் கண்ணா இருப்பார், யார்ட்டையும் பேச மாட்டார் அப்படின்னு நம்ம சொன்னாலும் லக்னம் லக்னாதிபதியை நம்ம எதுக்கு பார்க்குறோம்? அப்போ லக்னம் மகர லக்னம் சரராசி. அப்போ லக்னாதிபதி அவர் 3ஆம் வீட்டில் வெற்றி ஸ்தானத்தில் இருக்கிறாரு. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா புதன் வந்து இங்கே 11ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ இவர் வந்து இந்த லக்னத்துக்கு அந்த புதன் வந்து என்ன பண்ணுவார்? இந்த லக்னத்துக்கு ஃப்ரெண்டு தான், பட் 6ஆம் வீட்டு அதிபதி. அப்போ 6ஆம் வீட்டு அதிபதின்றப்ப உங்களுக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா குறுக்கு வழியில் சம்பாதிக்கணுன்ற எண்ணங்கள்லாம் வரும். திடீர் ஷேர் மார்க்கெட்டு, லாட்ரி யோகம், திடீர் இந்த மாதிரிலாம் வரும். இதெல்லாம் 8ஆம் இடம் சொன்னாலும் இங்கே 6ஆம் இடத்துல வந்து ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது இருக்குது. அப்போ புரிஞ்சுங்க. ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் வீட்டில். அப்போ மறைமுகமான தன லாபம் இதெல்லாம் இந்த ஜாதகருக்கு வரும். சரி, அடுத்தது 7ஆம் வீடு. 7ஆம் வீட்டு அதிபதி சந்திரன். அந்த சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே லக்னத்திலே இருக்கிறாரு. அப்போ லக்னத்தில் இருக்கிறாரு அப்படின்றப்ப இந்த ஜாதகருக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க, பார்ட்னர்ஷிப்பு, பங்குதாரர்கள், அதன் மூலியமாக இந்த ஜாதகருக்கு நல்ல லாபங்கள்லாம் வரும். எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் பார்ட்னர்ஷிப்பாக செஞ்சால் இந்த ஜாதகருக்கு நல்லது. என்னன்னாக்கா இத்தனை கிரகமும் இங்கே பார்க்குறாங்க, சுபகிரகம் பாவகிரகம் எல்லாமே இங்கே பார்க்குறாங்க. அந்த இடம் சுபத்துவமாக இருக்குது. ரெண்டாவது அந்த வீட்டு அதிபதி அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா அங்கே அந்த வீடு நல்லா வலுவாகுது. இது புரிஞ்சுங்க. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 8ஆம் வீடு. இப்போ நடப்பு தசா பக்தி ராகு தசை. 8ஆம் வீடு, 8ஆம் வீட்டில் வந்து ராகு உட்காந்துருக்கிறாரு. அந்த வீட்டு அதிபதி யார்? சூரியன். அந்த சூரியன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 11ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு, குருவோட வீட்டில் தான் உட்காந்துருக்கிறாரு. ஆனாலும் குரு வீட்டில் உட்காந்துருந்தா லக்னத்துக்கு மறைவு ஸ்தானம், லக்னத்துக்கு மறைவு ஸ்தானம். ரெண்டாவது வந்து லக்னத்துக்கு பொறுப்பேற்கிறவர் சூரியன். அப்போ லக்னத்துக்கு பொறுப்பேற்கிற சூரியன் வந்து அவர் 12ஆம் வீட்டில் இருக்கிறாரு அப்படின்றது அது அவ்வளோ நல்லது கிடையாது. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 8ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் கடன், நோய், எதிரி, பம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், விபத்து, மரணம், மரணத்துக்கு நிகரான கண்டம், திடீர்னு மேலேருந்து உழுவுறது, திடீர்னு விபத்து நடக்கிறது, எந்த டைமில் விபத்து வருது, எப்படி நடந்துச்சு என்னன்னே தெரியாது, திடீர்னு அந்த மாதிரிலாம் நடக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 8ஆம் வீட்டோட ஆதிபத்தியம். இதெல்லாம் கெட்ட ஆதிபத்தியம். நல்ல ஆதிபத்தியம்னு சொல்லணும்னாக்கா உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, திடீர் லாபங்கள், எதிர்பாராத பணவரவு, எதிர்பாராத அதிர்ஷ்டம், வெளிநாடு போகிறது, வெளி மாநிலம் போகிறது, வெளியூர் போகிறது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்குல அந்த வீட்டு ஆதிபத்தியம் இதெல்லாம். அப்போ அந்த வீட்டில் ராகு உட்காந்துருக்கிறாரு அப்படின்றப்ப ராகுக்கு ஏதாவது ஒரு வகையில் சுபத்துவம் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செவ்வாய் பார்வை தான் இங்கே இருக்குது. செவ்வாய் பார்வை தான் இருக்குது. என்ன ஒரு சுபத்துவம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த ராகு வந்து சுக்கிரன் சாரத்தில் இருக்கிறாரு, சுக்கிரனோட நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. அப்போ சுக்கிரன் சாரம் கொடுத்தவர் வந்து சுக்கிரன். அப்போ அந்த சுக்கிரன் வந்து எங்கே உட்காந்துருக்காரு? லக்னத்தில் உட்காந்துருக்கிறாரு. அந்த சுக்கிரன் வந்து லக்னத்தில் உட்காந்துருக்கிறாரு அப்படின்றப்ப உங்களுக்கு இங்கே பாருங்க 8, 6, 8 சஷ்டாஷ்டகமாக வருது. 4 கிரகமும் பார்த்தீங்கன்னாக்கா ராகு கூட சஷ்டாஷ்டகமாக இருக்கிறாங்க. அப்போ அந்த 6, 8 வராங்க அப்படின்றப்ப அந்த இடத்துல 6, 8னாவே என்னதுங்க உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, விபத்து சம்மந்தப்பட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்குது. அப்போ உங்களுக்கு செவ்வாய்க்கு
ராகு வந்து 8, ராகுக்கு செவ்வாய் வந்து 6. அப்போ ராகு தசை சந்திரபுக்தி, ராகு தசை சந்திரபுக்தி. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அங்கே கடன் சம்மந்தப்பட்டது, நோய் சம்மந்தப்பட்டது, அடுத்து அதே மாதிரி எதிரி சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு இருக்கும். ஏன்னா ராகு தசை சந்திரபுக்தி, சந்திரன் எங்கே இருக்கிறாரு? இங்கே தான் இருக்கிறாரு. அப்போ ராகுக்கு சந்திரன் வந்து 6. அப்போ 6ன்றப்ப உங்களுக்கு என்னது? இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும். லோன் சம்மந்தப்பட்டது, சுபக்கடனாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து ராகு வந்து சுக்கிரன் சாரத்தில் இருக்கிறாரு. சாரம் கொடுத்தவர் வந்து சுக்கிரன். அந்த சுக்கிரன் வந்து லக்னத்திலே இருக்கிறாரு. அப்போ இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். கடன் சம்மந்தப்பட்டது, நோய் சம்மந்தப்பட்டது, ஏதாவது ஒரு சில இது இருக்கும். அதன் மூலிமா சில எதிரிகளும் இருப்பாங்க. எதிரி மீன்ஸ் என்னது? கடன் வாங்கினாக்கா பணம் கொடுக்க முடியல, ஆட்டோமேட்டிக்காக எதிரி ஆகிடுறாங்க இல்லைங்களா? அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கே ராகு தசை சந்திரபுக்தியில் இருக்கும். இப்போ அவருக்கு டைம் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கார் இல்லைங்களா? இப்போ வந்து இவருக்கு டைம் சரியில்லை. ஏன்னா உங்களுக்கு 6, 8 சஷ்டாஷ்டகம் அப்படின்னாவே 6, 8 சம்மந்தப்பட்டுட்டாலே, ஏன் வந்து இந்த வீட்டு அதிபதி இங்கே உட்காந்துருக்காரு அப்படின்றப்ப, அப்போ 6ஆம் வீட்டு அதிபதி இங்கே உட்காந்துருக்கிறாருன்னா மறைமுக லாபங்கள் வரும். பட் அது கூட பார்த்தீங்கன்னாக்கா சில சிக்கல்களும் வரும். இருந்தாலும் புதன் வந்து அந்த வீட்டில் இருக்கிறது வந்து அவ்வளோ சேஃப் கிடையாது. பட் இருந்தாலும் புதன் தனிச்ச புதனாக இருக்கிறனால அங்கே அவரோட மைண்டெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும். குறுக்கு வழியில் சம்பாதிக்கணுன்ற எண்ணங்கள்லாம் வரும். அதாவது குறுக்கு வழி மீன்ஸ் என்னதுங்க? உழைக்காமல் வரும் பணம். அதாவது வேலை கம்மியாக செய்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக பண்ணுறது, லாபங்கள் அதிகமாக வரணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறது. அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இந்த வீட்டு அதிபதி இங்கே செவ்வாயோட வீட்டில் உட்காந்துருக்கிறாரு, விருச்சக வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ விருச்சகத்துக்கு உண்டான கிரகம் செவ்வாய். அந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு உச்சமாக இருக்கிறாரு, குருவோட இருக்கிறாரு, சுக்கிரனோட இருக்கிறாரு. அப்போ செவ்வாய் வந்து சுபத்துவமாக இருக்கிறாரு. அப்போ புதனுக்கு வீடு கொடுத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விதமாக இருந்தாலும் இங்கே புதனுக்கு அது பகை வீடு. இதெல்லாம் புரிஞ்சுங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த இடத்துல இதான் இப்போ அவருக்கு சஷ்டாஷ்டகம்ன்றப்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இதில் வந்து ரொம்ப 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 முக்கியம் வந்து ராகு தசையில் வந்து இந்த ஜாதகருக்கு ஆரம்பத்தில் ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருந்தாலும், நல்ல விதமாக கொடுக்குற மாதிரி இருந்தாலும், லாஸ்ட்டு போக போக பார்த்தீங்கன்னாக்கா பிரச்சனை வரும். எப்பயுமே ராகு வந்து எடுத்தவொடனே கொடுத்தாரு அப்படின்னாக்கா போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட்டில் ஒரு சிக்கலை கொடுத்துட்டு போவார். எப்பயுமே ராகு ஒன்று கொடுக்குறாரு அப்படின்னாவே அங்கே ஒரு பிரச்சனையோடு தான் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி அர்த்தம். கேது வந்து பிரச்சனையை வந்து ஆரம்பத்தில் கொடுத்தாலும் ஒரு ஞானத்தை கொடுத்து அதன் மூலயமா நம்மளுக்கு ஒரு குரோத்தை கொடுத்துருவாரு. ஞானத்தை தான் கொடுப்பாரு, பணத்தை கொடுக்க மாட்டார். அப்போ ஞானத்தை கொடுத்தாவே நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு நல்ல அறிவு வந்துடும், நல்ல ஞானம் வந்துடும். அதன் மூலயமா பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆட்டோமேட்டிக்காக தெளிஞ்சிருவோம். நம்மளுக்கு என்னென்ன தப்புலாம் பண்ணணுமோ அதெல்லாம் தெளிய வச்சுருவார். தெளிய வச்சுட்டாவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த தப்புகள்லாம் பண்ணாமல் நல்ல விதமாக சேஃபாக இருந்துக்கும். அதான் கேதுவோட வேலை. ராகு வந்து எடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா பூம் பண்ணிடுவார். எடுத்தவொடனே பிரம்மாண்டமாக எல்லாத்தையும் விரிவுபடுத்திட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா டக்குன்னு பலூனை வந்து காற்று எவ்வளோ தான் ஊதி அப்படியே காற்று வச்சிருக்க முடியுங்களா? ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். காற்று வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிடும், சுருங்க ஆரம்பிச்சிடும் பலூன். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு நம்ம வந்து ராகு வந்து விரியுதோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னாக்கா விரிஞ்ச மாதிரியே இருக்காது, திருப்பி பார்த்தீங்கன்னா சுருங்க ஆரம்பிச்சிடும். ஆனால் கேது வந்து சுருங்கக்கூடிய கிரகம். அவர் வந்து நல்ல ஞானத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தன்னால் மேலே வந்துடுவோம். ஆனால் ராகு வந்து அப்படி இல்லை. ராகுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எப்பயுமே ஒரு வித்தியாசம் இருக்குது. அப்போ வந்து இங்கே ராகு தசை இப்போ நடக்குது அப்படின்னா நம்ம கேதுவையும் பார்க்கணும். ஏன்னா கேதுவையும் ராகையும் வந்து சம்மந்தப்படுத்தி தான் நம்ம வந்து பலன் எடுக்கணும். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 2ஆம் வீடு. அப்போ ராகு வந்து இங்கே வந்து நல்ல விதமாக எல்லா வசதியும் இப்போ நம்மளுக்கு 8ஆம் வீட்டிலேருந்து நம்மளுக்கு கொடுக்குறாரு. ஏன்னா 8ஆம் வீடுன்றது ஏன் வந்து ராகு வந்து 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு ஏன் பயப்படுவோம் அப்படிங்கிறது, அந்த இடத்துல ஆயுள் இருக்குது. ஏன்னா மெயினான விஷயம் ஆயுள். ஆனால் தான் ராகு வந்து தனிச்சு அங்கே 8ஆம் வீட்டில் இருந்தாக்க பிரச்சனை அப்படின்னு சொல்லி ராகு தசை வந்துருச்சுன்னா எல்லாம் பயப்படுவாங்க. அது காரணம் என்னென்னா ஆயுள். அப்போ ஆயுள் அப்படின்றப்ப உங்களுக்கு அங்கே நம்ம என்ன பார்க்கணும்? ஆயுள்ன்றப்ப ஃபஸ்ட்டு 8ஆம் இடத்தை பார்க்கணும். 8ஆம் இடத்துல ராகு உட்காந்துருக்கு. 8ஆம் அதிபதி யார்? அவர் சூரியன். அவரும் பார்த்தீங்கன்னா 12ல் இருக்கிறாரு. அந்த வீட்டு அதிபதி சூரியன் இருக்கிற அதிபதி அவர் பார்த்தீங்கன்னா நீச்ச பங்கமாக இருக்கிறாரு. அடுத்தது 8க்கு 8ஆன 3ஆம் இடம். 8க்கு 8ஆன 3ஆம் அதிபதி அவர் குரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நீச்சமானாலும் அங்கே பங்கமாக இருக்கிறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எதெல்லாம் அட்வான்டேஜ் எதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ் இந்த ஆயுள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நம்ம பார்க்குறோமோ அதுக்கு தகுந்த எதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பலன் எடுத்துக்க வேண்டியது தான். அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சனி இருக்கிறாரு, 3ஆம் வீட்டில் சனி இருக்கிறாரு. ஆனால் அந்த வீட்டு அதிபதி குரு. அப்போ இங்கே பரிவர்த்தனை யோகம்.
பரிவர்த்தனை யோகம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது புரிஞ்சுங்க. அடுத்தது வந்து காலபுருஷ தத்துவத்தின்படி 8ஆம் அதிபதி செவ்வாய், அவர் உச்சமாயிட்டார், அவர் நல்ல விதமாக இருக்கார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு ஆயுள் காரகன் சனி, அவரும் பார்த்தீங்கன்னாக்கா உபஜய ஸ்தானத்தில், வெற்றி ஸ்தானத்தில், குருவோட வீட்டில் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை நீங்கள் புரிஞ்சுங்க. ஓகே, அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 8ஆம் வீடுன்றப்ப இப்போ நான் சொன்ன என்னென்ன ஆதிபத்தியமோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜாதகருக்கு கலப்பாக தான் இந்த ராகுதசை ஃபுல்லாகவே இருந்திருக்கும். கொடுக்குற மாதிரி கொடுக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரச்சனை வரும், திருப்பி கொடுக்கும், பிரச்சனை ஆக மொத்தம் மாறி மாறி எல்லாம் கலப்பு பலனாக இருக்கும். ஆக மொத்தம் கடைசி புக்தியில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்ன காரணம் அப்படிங்கிறது, செவ்வாய் என்னதான் சுபத்துவமாக இருந்தாலும் சஷ்டாஷ்டகம் ராகு செவ்வாய், ராகு தசை செவ்வாய் புக்தி. அப்போ ராகு தசை செவ்வாய் புக்தி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ராகு செவ்வாய் இதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்ன காரணம், 6 8 அப்படின்னாவே உங்களுக்கு பாருங்க, ராகுக்கு 6, செவ்வாய்க்கு ராகு. அப்போ சனி ராகு செவ்வாய் 3 சம்பந்தம் வருது. எப்படி சம்பந்தம் வருது, இது சனியோட வீடு, அந்த வீட்டில் செவ்வாய் உட்காந்துருக்காரு, ராகு இது கனெக்ஷன் ஆகுது. அப்போ வந்து சனியும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீட்டை அதிபதி சனி வந்து சுபத்துவமாக இருக்கிறாரு. 2வது இந்த இடம் ஃபுல்லாக சுபத்துவம். அப்போ ராகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராகுக்கு சாரம் கொடுத்தவர் சுக்கிரன். அப்போ அங்கேயும் சுபத்துவம் வந்து ஒரு குறைந்த அளவு வருது. அதே மாதிரி ராகுக்கு வீடு கொடுத்தவர் பார்த்தீங்கன்னாக்கா சுபகிரகத்தோட இயற்கை சுபரோட வீட்டில் தான், குருவோட வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அந்த குரு என்ன ஆகிட்டாரு, அவர் நீச்ச பங்கமாக இருக்கிறாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போகும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஆக மொத்தம் ஏன் அந்த தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போகும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னுங்க, அங்கே சுபத்துவம். எதுக்குமே வந்து சுபத்துவம் ஒரு விதிவிலக்கு இல்லைங்களா. பட் என்னன்னா ராகு வந்து டைரெக்டாக யாருமே பார்க்கல, சுபர் வந்து யாருமே பார்க்கல. இப்போ குரு வந்து இங்கே 28 டிகிரியில் இங்கே இருக்கிறாருன்னு வைங்க. குரு வந்து இங்கே 28 டிகிரியில் இங்கே இருக்கிறாரு. குரு வந்து 28 டிகிரி இங்கே இருக்கிறாரு. அப்போ இங்கே இருந்தால் அவர் எங்கே பார்ப்பாரு, 28 டிகிரினா இங்கே பார்ப்பாரு, இங்கே பார்க்குறாரு. அப்போ இங்கே இவரோட பார்வை இங்கே இருக்குனாக்கா, அப்போ இங்கேருந்து ஒரு 5 டிகிரி, இப்போ இங்கேருந்து 5 டிகிரி நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ராகு 19 டிகிரியில் தான் இருக்கிறாரு. 20 டிகிரின்னு வச்சுங்க, ராகு ரவுண்டாக 20 டிகிரின்னு வச்சுங்க. அப்போ இங்கே பார்வை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராகுக்கு இல்லை. ஏன்னா இந்த பக்கம் மேக்ஸிமம் 15 டிகிரி, இந்த பக்கம் ஒரு மேக்ஸிமம் 15 டிகிரி. இப்படி வந்தால் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா குருவோட பார்வை வந்து எப்பவுமே இந்த பக்கம் ஒரு பாயிண்ட் இருக்குனாக்கா, இங்கே ஒரு புள்ளி இருக்குனாக்கா, இங்கேருந்து ஒரு 5 டிகிரி, இங்கேருந்து ஒரு 5 டிகிரி, இந்த பார்வை வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ குரு இங்கே இருக்காருன்னு வைங்க, இங்கேருந்து பார்க்குறாருன்னா ஒரு 5 டிகிரி இப்படி இருக்கும், ஒரு 5 டிகிரி. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 3 டிகிரின்னு வச்சுங்க, ஒரு 8 டிகிரி இப்படி வரும் பார்வை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்வை வராது, வைடாகிடுது. உங்களுக்கு நல்ல பார்வை இருக்குனாக்கா இந்த பக்கம் ஒரு 5 டிகிரி, இந்த பக்கம் ஒரு 5 டிகிரி, ஒரு 10 டிகிரிக்குள்ளே தான் உங்களுக்கு பார்வை நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு 3 டிகிரி வச்சுக்கிட்டிங்கனாக்கா இந்த பக்கம் ஒரு 8, இந்த பக்கம் ஒரு 8, அதுதான் நல்லா இருக்கு பார்வை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்வை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டே வரும். அப்படி இருக்கிறப்ப இந்த இடத்துல ராகு வந்து 19 டிகிரின்றப்ப உங்களுக்கு ராகுக்கு குரு பார்வை இல்லை. அப்படி இருக்கிறப்ப அங்கே ராகு வந்து சுபத்துவமாக இருக்கிறாரு அப்படின்னா, ராகுக்கு வீடு கொடுத்தவர் சுபரோட வீட்டில், இயற்கை சுபரோட வீட்டில், குருவோட வீட்டில் உட்காந்துருக்காரு. அது ஒன்று. 2வது அது 12ஆம் வீடு மறைவு ஸ்தானம், அதையும் மனசில் வச்சுக்கணும். லக்னத்துக்கு பொறுப்பு ஏற்கிறவர் சூரியன், அவர் மறையிறாரு. சூரியன் இருக்கிற வீடு பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்துக்கு மறைவு ஸ்தானம், விரயஸ்தானம், அதையும் வச்சுங்க. ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரு வந்து விரையாதிபதியும் அவர் தான், 3ஆம் அதிபதியும் அவர் தான். அப்போ அடுத்து வர தசை வந்து குரு தசை. அப்போ குரு தசைக்கு எப்படி இருக்குன்றது இப்போ நீங்களே பலன் எடுத்துடலாம். சரி, ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த வீடு வந்து 8ஆம் வீடு சம்மந்தப்பட்டது, அங்கேயே நிற்கிறேன். ஏன்னா மெயினான இது ராகு தசை நடக்கிறனால தான். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகர் வந்து இந்த டைமில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த டைமில் செவ்வாய் புக்தியில், ஏன்னா செவ்வாய் வர உச்சமாக இருக்கிறாரு. என்னதான் ஒரு சுபத்துவமாக இருந்தாலும் அங்கே பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னாக்கா
ஓரளவுக்கு நம்ம சேஃபாகவே இருந்துக்கணும். அப்படின்னா சேஃபாக இருந்துக்கணும்னா என்னது, வண்டியில் ரொம்ப ஸ்பீடாக போகிறது, வண்டியை எடுத்துகிட்டு போகிறது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா வண்டி சம்மந்தப்பட்டதில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சுக்ரன், வண்டினாவே சுக்ரன். அப்போ பார்த்தீங்கன்னா ராகு சுக்ரன் சாரத்தில் இருக்கிறாரு. அந்த சுக்ரன் எங்கே இருக்கிறாரு, லக்னத்திலே. அப்போ லக்னன்றப்ப என்ன, இந்த ஜாதகர், அந்த ஜாதகர் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரனை கூட இருக்கிறாரு. அப்போ சந்திரன் என்ன பண்ணுவார், வளர்பிறை சந்திரனா இருந்தாலும் அங்கே ஒளி இல்லைனாலும் வளர்பிறை தான். அப்படி இருக்கிறப்ப சந்திரன் என்ன பண்ணுவார், எல்லாத்தையுமே ஒரு பூஸ்டப் பண்ணுவார், என்கரேஜ் பண்ணுவார். வண்டியில் போய் எல்லாத்தையும் வந்து முன்னிலைப்படுத்துவார் இல்லைங்களா. அப்போ நீ வண்டியில் போன்னு சொல்லிட்டு கடைசியில் ராக திசை இது சஷ்டாஷ்டகமாக இருக்குது அப்படின்றப்ப அங்கே சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து இது ஒரு கண்டம் கூட சொல்லலாம். ராகு, செவ்வாய், சனி இவங்க 3 பேரும் சம்பந்தத்தில் வருது. நேரடியான சம்பந்தம் இல்லைனாலும் இன்டைரக்டான சம்பந்தம் இருக்குது. அப்போ ராகு செவ்வாயும் இன்டைரக்டான சம்பந்தம் கிடையாது, நேரடியான சம்பந்தம், சஷ்டாஷ்டகம். ஆனால் அந்த வீடு சனியோட வீடு. அப்போ இவங்கெல்லாம் வந்து சுபத்துவமாக இருந்தாலும் சனி இருக்கிற வீடும் பார்த்தீங்கன்னாக்கா சுபத்துவம், லக்னம் வந்து சுபத்துவம், ராகுக்கு சாரம் கொடுத்தவர் வந்து இது சுபகிரகம், இப்படிலாம் இருந்தாலும் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 9ஆம் வீடு. 9ஆம் வீடு அப்படின்னாவே உங்களுக்கு இது அம்மாவோட வீடு. 4ஆம் வீடு அம்மா வீடு. அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வீடு, வாகனம், வண்டி, மேற்படிப்பு சம்மந்தப்பட்டது, மொத்தத்தில் சுகஸ்தானம், சொத்துக்கள் ஸ்தானம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே 4ஆம் வீடு. இங்கே 9ஆம் வீடு. அப்போ 9ஆம் வீடோட ஆதிபத்தியம் அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அதிர்ஷ்டம் சம்மந்தப்பட்டது, பூர்வ புண்ணியம், பூர்வீகத்தை அனுபவிக்க முடியுமா இல்லையா அப்படின்றது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வேற என்ன இருக்குது, அங்கே தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, பெரிய மனுஷங்களோட ஆதரவு நம்மளுக்கு வந்து கிடைக்குமா கிடைக்காதா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகரோட அந்த 9ஆம் வீட்டோட ஆதிபத்தியம். அப்புறம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் இருக்குது. அப்போ இந்த வீட்டு அதிபதி இவர் பார்த்தீங்கன்னாக்கா 11ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. 9ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ அந்த வீடு கொடுத்தவர் வந்து செவ்வாய், அவர் வந்து உச்சமாக இருக்கிறாரு. பட் இருந்தாலும் புதனுக்கு அது பகை வீடு, எல்லாம் மனசில் வச்சுங்க. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 9ஆம் வீட்டை சனி பார்க்குறாரு, குருவும் பார்க்குறாரு. குரு எங்கே பார்க்குறாரு, இங்கே பார்க்குறாரு பாரு, 28 டிகிரி அப்படின்றப்ப கரெக்டாக இங்கே பார்க்குறாரு, இங்கே முடிகிற இடத்துல பார்க்குறாரு. அப்போ சனி பார்வை பார்த்தீங்கன்னா 19 டிகிரியில் வருது. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு ஓகே, ரொம்ப மோசமும் இல்லை, ஓரளவுக்கு இங்கே மாதிரி இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சுத்தமாக இல்லை, ராகுக்கு குரு பார்வை சுத்தமாக இல்லை. பட் இங்கே வந்து குறைந்த அளவு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே, அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனி பார்வை இங்கே இருக்குது. அதே மாதிரி செவ்வாய் பார்வைலாம் கிடையாது, வேறு யார் பார்வையும் கிடையாது, சனியோட பார்வை மட்டும் இருக்குது. 9ஆம் வீட்டை வந்து சனி பார்க்குறாரு அப்படின்றப்ப அங்கே சுபத்துவ பார்வை தான், கெடு பார்வை கிடையாது. பட் இருந்தாலும் அங்கே சில நெகட்டிவ்ங்க வரும். ஏன்னா அப்பாவோட இடம் அது. அப்போ அந்த அப்பா எங்கே உட்காந்துருக்கிறாரு, சூரியன் எங்கே உட்காந்துருக்காரு, அவர் வந்து 12ஆம் வீட்டில் விரயஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு. லக்னத்துக்கு விரயஸ்தானம். 2வது லக்னத்துக்கு பொறுப்பே இருக்கிறவர் அவர் சூரியன், அவர் 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடாது. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுங்க. அடுத்தது 10ஆம் வீடு. 10ஆம் வீடு ஜீவனஸ்தானம். அப்போ ஜீவனம், தொழில் ஸ்தானம். அப்போ தொழில், அப்போ இந்த வீட்டு அதிபதி சுக்கிரன். அப்போ இந்த ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா தொழில் செய்வார், வேலைக்கும் போவார். ஏன்னா வேலைக்கு உண்டான இடம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 6ஆம் வீடு. அப்போ 6ஆம் வீடோட அதிபதி லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கு. அப்போ வேலைக்கு போவார், தொழிலும் செய்வார், எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் பண்ணுவார், ஆனால் லாபங்கள் வரும். அப்போ 10ஆம் வீட்டோட அதிபதி சுக்கிரன். இந்த ஜாதகர் சுக்கிரன் வந்து இங்கே உட்காந்துருக்காரு, லக்னத்தில் உட்காந்துருக்காரு. அதே மாதிரி இந்த வீட்டு அதிபதி 5ஆம் வீட்டு அதிபதி பூர்வ புண்ணியம் சம்மந்தப்பட்டது, ஜீவனஸ்தானம். இது 2த்துக்கும் உண்டான அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன். அப்போ இந்த ஜாதகர் சுக்கிரன் எப்பப்பெல்லாம் சம்மந்தப்படுறாரோ அவருக்கெல்லாம் அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல விதமாக தான் இருக்கும். 2வது இந்த லக்னாதிபதிக்கு அவர் ஃப்ரெண்டு, யோகர். சரி, ஓகே. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதாவது இவர் எப்படி தொழில் செய்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஸ்னஸும் பண்ணுவார், அந்த இடத்துல இவரும் இது வேலை பார்ப்பார். ஏன்னா வேலைக்கு உண்டான கிரகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதன், அவர் வந்து லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. அப்போ நல்லா இவரோட பிரெயின் வந்து நல்லா முழுக்க பார்த்தீங்கன்னா அங்கே யூஸ் ஆகும். பக்காவாக பிளான் பண்ணுவார், என்ன பண்ணணும் என்ன ஏதுன்னு பிளான் பண்ணி அதை வந்து இருக்கிற லேபர்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா இவரே வந்து நேரடியாக போய் இவர் சொல்லிக் கொடுப்பாரு, இப்படி பண்ண அப்படி பண்ணு சொல்லி எல்லாம் சொல்லிக் கொடுப்பாரு இவருக்கு கீழே வேலை செய்கிறவங்களாம். ஏன்னா சனி வேலைக்காரகன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல விதம் 3ஆம் வீட்டில் உபஜய ஸ்தானத்தில் வெற்றி ஸ்தானத்தில் இருக்கிறாரு சனி. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த தொழில் வந்து நல்லாயிருக்கும்.
அப்போ இந்த சனி வந்து சுக்கிரனுக்கு ஃப்ரெண்டு, சனிக்கு சுக்கிரன் ஃப்ரெண்டு. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஜீவனாதிபதி யார்? சுக்கிரன். அவர் லக்னத்திலே உட்காந்துருக்கிறாரு. சனியோட வீடு அது, லக்னம் வந்து சனியோட வீடு, இது மகர லக்னம். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தொழிலும் நல்லா நடக்கும், வேலையும் நல்லாயிருக்கும். தொழில் ஒரு சொந்த தொழில் பண்ணாலும் இவரும் உள்ளே இறங்கி வேலை செய்வார், கற்றுக் கொடுப்பாரு மற்றவங்கள்ட்ட. இவருடைய நேரடியாக இவர் எல்லாத்துக்கும் வேலை செய்ய சொல்லி இப்படி பண்ண அப்படி பண்ண சொல்லி டைரக்ஷன் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 11ஆம் வீடு லாபஸ்தானம், அந்த வீட்டு அதிபதி உச்சமாயிட்டாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே இவருக்கு லாபகரமாக தான் வரும். இவர் செய்கிற வேலை ரியல் எஸ்டேட்டு, வீடு கட்டி விற்கிறது. ஏன்னா வீடு கட்டி விற்கிறது அப்படின்னாவே உங்களுக்கு சுக்கிரன் வந்து 5ஆம் வீடு, அந்த சுக்கிரன் லக்னத்தில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ பூமி இருக்குது அப்படின்னாவே இவர் வீடு கட்டி சேல் பண்ணுவார். அப்போ ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டதுலாம் இவருக்கு நல்ல விதமாக போகும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இதில் என்ன ஒரு இது அப்படிங்கிறதுனாக்கா அடுத்தது 12ஆம் வீடு. இவருக்கு எப்படி பார்த்தாலும் இவருக்கு லாபங்கள் தான் வரும். அடுத்தது அதாவது எந்த அளவுக்கு லாபம் வருதோ அந்த அளவுக்கு விரயங்களும் ஆகும். ஏன்னா அடுத்தது வர்றது குருதசை. அப்போ குருதசை விரையாதிபதியும் அவரு, 3ஆம் அதிபதியும் அவரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா விரயங்களும் ஆகும், அதே சமயத்தில் 3ஆம் வீட்டு ஆதிபத்தியத்துக்கு தகுந்த மாதிரியும் அவரோட பலன் இருக்கும். சரி, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 12ஆம் வீடுன்றது என்னது? மோட்சம், விரயம். அந்த இடத்துல வந்து அயன சயன போகம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாடு, வெளி மாநிலம். அந்த இடம் சுபகரோட வீடு, இயற்கை சுபரோட வீடு, குருவோட வீடு. அப்போ 12ஆம் வீட்டில் சூரியன் இருக்கார் அப்படின்றப்ப, இப்போ சூரியன்றது யார்? அப்பா. அப்போ சில உடல்நிலை ப்ராப்ளம்லாம் அப்பப்போ வந்து பிரச்சனை வரும். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா சில சிக்கல்களும் வரும், நல்லாவும் ஆகும், சிக்கலும் வரும், நல்லாவும் ஆகும். அப்படியே மாறி வந்துக்கிட்டு இருக்கும். என்ன ஒன்று, சனி பார்வை இருக்குது. ஆனால் சனியோட பார்வை வந்து கெடு பார்வை இல்லை. சுபரோட வீட்டில் இருந்து பார்க்குறாரு. பட் சனியை வந்து யாரை பார்க்கக்கூடாதோ அவரை பார்க்குறாரு. சனி வந்து யாரை பார்க்குறாரோ, யாரை பார்க்கக்கூடாதோ அவரை பார்க்குறாரு. அதையும் புரிஞ்சுங்க. அவர் சுபராக இருந்தால், சுபர் வீட்டிலேருந்து அவர் பார்த்தாலும் அவர் பார்வை வந்து கெடு பார்வை இல்லைனாலும், இவங்க 2 பேரும் வந்து குருவோட வீட்டில் இருந்து பார்த்தாலும் அங்கே சில நெகட்டிவ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 12 வீட்டை நம்ம சொல்லியாச்சு. இதில் வந்து நம்ம இப்போ அவர் கேட்ட கேள்வி வந்து டைமு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டதில்லை. இப்போ டைம் வந்து சஷ்டாஷ்டகமாக இருக்குது. ராகு சந்திரன். இதில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ராகு செவ்வாயில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ வந்து ராகு தசை முடிகிற வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து, அதுக்கப்புறம் குரு தசையில் ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஆனால் அங்கே விரயங்கள் நிறைய ஆகும். அப்போ விரயங்கள் ஆகும் அப்படின்னாவே உங்களுக்கு என்ன பண்ணணும்? அதை சுப செலவாக மாற்றிடணும். ஏற்கனவே 12ஆம் வீடு சுபரோட வீடு தான், குருவோட வீடு தான். அப்போ குரு தசை அப்படின்றப்ப விரயங்கள், அப்போ சுப விரயங்களாக பண்ணிடணும். அப்போ சுப விரயங்களாக என்ன பண்ணணும்? அந்த பூர்வீக சொத்துன்னு சொன்ன பார்த்தீங்களா, இங்கே 5ஆம் இடம், அந்த இடத்துல இருக்கிற வீடு டெமாலிஷ் பண்ணிவிட்டு வீடு கட்டணும். அந்த இருக்கிற பிளாட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீடு கட்டணும். அப்போ பிளாட்ன்றது யார்? செவ்வா. அப்போ அந்த இடத்துல சுக்கிரன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா குரு தசை செவ்வாய் சம்மந்தப்பட்டது, சுக்கிரன் சம்மந்தப்பட்டது, அந்தரமாக இருக்கட்டும், முக்தியாக இருக்கட்டும், இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு நல்ல விதமான ஒரு அமைப்பு வரும். எதுக்கு? வீடு கட்டுறதுக்கு. ஆனால் அதுக்கெல்லாம் நம்ம வந்து நல்ல விதமாக போகணும் அப்படின்னாக்கா இதில் வந்து ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து அவசரமாக எங்கேயாவது ஒன்று போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைலாம் வரும். அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஆக மொத்தம் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா அனுபவிக்கிற ஜாதகம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் சில நெகட்டிவ்களும் இருக்குது. எப்பயுமே ஒரு ஜாதகத்தை எல்லாமே பாசிட்டிவாக வந்துடாது. வாழ்க்கையே பார்த்திங்கனாக்கா இன்பம் துன்பம் எல்லாம் கலந்து தானே வரும். எல்லாம் மாறி மாறி வந்தால் தான் வாழ்க்கை. எதுவுமே மாறி வராமல் அப்படியே ஒன்றாவே வெறும் லாபகரமாகவே போச்சுனாக்கா அப்புறம் நஷ்டம் என்னன்றது நமக்கு தெரியாமல் போயிடும். அதே மாதிரி வாழ்க்கை ஃபுல்லாக நஷ்டமாகவே போயிட்டுச்சுன்னா அப்புறம் லாபம் நம்மளுக்கு என்னன்றது தெரியாமல் போயிடும். அதனால் எல்லாமே கலந்தது தான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்படி இருக்கிறப்ப எந்த ஒரு ஜாதகராக இருந்தாலும் லக்னம் லக்னாதிபதி நல்லா இருக்கணும். அப்போ லக்னம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு சுபத்துவம் பாவத்துவம் நல்ல விதமாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மகர ராசி, சரராசி,
அது நிலத்துக்கு உண்டான ராசி. கரெக்டாக அந்த ஜாதகம் வந்து நிலத்துக்கு உண்டான வேலையை செய்கிறாரு. ஏன் நிலத்துக்கு உண்டான வேலை செய்கிறாரு? இத்தனை கிரகத்தில் செவ்வாய் தான் எங்கள் சுபத்துவம். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சனி எங்கே சப்போர்ட் பண்ணுறாரு. அவர் வெற்றி ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு, லக்னாதிபதி. அப்போ லக்னாதிபதி நல்லா இருந்துச்சுனாவே உங்களுக்கு எல்லாமே நல்ல விதமாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே, அடுத்தது நம்ம என்னன்றது அடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். ஓகே, நன்றி.